இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த மாதிரி பர்சனும் ஒரு கூடயே வச்சுக்கூடாது. உங்களோட டைமை உங்களுக்காக யூஸ் பண்ணணும். உங்களோட டைமை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பர்சன் கிட்ட நீங்க தேவையே வேணாம். நீங்க உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். பட் ஆனா அத விட்டுட்டு அவங்க வேலைக்காக மட்டும் உங்கள பயன்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாதிரி பர்சன் கிட்ட கண்டிப்பா ஓடியே போயிடுங்க. அவங்க உங்களுக்கு தேவையே கிடையாது. சரியா? எந்த மாதிரி பர்சன அந்த மாதிரி கூட வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கெரியர்ல கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, அத சப்போர்ட் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் இன்கம் வைஸ்ல நீங்க ரொம்ப டவுனாவே இருக்கீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நீங்க என்னால இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு செய்வாங்க. நீங்க வந்து நீ ரொம்ப சேடா இருக்குங்கிற விஷயத்த கூட அவங்கள்ட்ட பண்ணவே இல்ல. ஷேர் பண்ணாம இருக்கும்போது, அவங்க மனசுக்குள்ள தோணி, அவங்களாவே ஒரு விஷயத்த வந்து கால் பண்ணியோ, இல்ல மெசேஜ் பண்ணியோ, இல்ல நேர்ல மீட் பண்ணியோ அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. "நீ வந்து சேடா இருக்கியா? நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் தான் வந்து உண்மையாவே அந்த பிரபஞ்சமும் வந்து உங்ககிட்ட அனுப்பும். அந்த மாரி உண்மையான ஒரு பெர்சன் வந்து தான் இந்த பிரபஞ்சமும் உங்ககிட்ட அனுப்பும். நம்ம சேடா இருக்கோம், ஹேப்பியா இருக்கோங்கிற விஷயத்த நம்ம சொல்லாமயே ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா